இல்ல முடியாது. அப்போ இல்ல போட்டு அடைக்கும், அவ்வளவுதான், உள்ள போட்டு முழுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ கலையில ஊறும்போது அவருக்கு அடிக்கணுங்கிற ஆர்வம் வருவதும், ஒரு பாடம் தெரிஞ்சவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கு பல ஸ்டெப்ஸை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம் பழசு மாதிரி நல்ல குரூப் எல்லாம் நினைச்சு பாருங்களேன். அவங்களுக்கு பின்னால் சின்ன ஸ்டெப் தான் இப்படிதான் கொடுப்பீங்க. முன்னால் இருக்கவங்க ஆடுவாங்க, இப்பத்து கொஞ்சம் பரவாயில்லமா ஃபாஸ்டா முன்னால் இருக்கவங்க ஆடுறாங்க. பின்னால அட்மாஸ்பியர் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கலகலப்பா ஆடுறாங்க. முன்னால ஒரே ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பான், கொடுத்துருப்பான் 20 பேரும் தெரிய போட்டியா மறுபடியும் கை வச்சாங்கன்னா கரெக்டா இந்த கை, அப்புறம் 2 கை வச்ச உடனே அப்படின்னா இப்படி ஸ்டெப்பு கால எல்லாமே. ரஜினி சொன்னார் இல்லையா, நாங்க சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம், ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி, சோகம்னா இப்படி மூஞ்சி வச்சுக்கிறது, கோவம்னா இப்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி டான்ஸ்லயே அதே ஸ்டெப்ஸ் இருக்கு மாத்த முடியாது. புதுசா பண்ணாங்க, நொண்டி அடிச்சு கூட பண்ணியாச்சு. நீங்க எல்லாத்தையும் வேற ஒண்ணும் புதுமையா இல்லை, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. சினிமாவில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. ஆக இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் உலகமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய பிறவை பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ காலையில 9 மணிக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. அங்க கப்பல்ல இருந்து கூப்பிட்டு ஷோ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏஜிஸ்ல கூப்பிட்டு பண்ணாங்க. நாங்க வீட்டுல எல்லாம் போயிருக்கலாம், வீட்டுல எல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அதெல்லாம் இருக்குதுங்க, யாருமே போக முடியல. வெங்கட் பிரபுட்ட கேட்டேன், இல்ல டாடி நான் 2 மணிக்கு பிக்ஸ் பண்ணிட்டேன் ஷோ, அதுக்கு போறேன், டிக்கெட் வாங்கிட்டான்ட்டான். சரிடா, இல்ல விஐபி ஷோ கூடுறாங்க போறேன்னா, இல்ல வேண்டாம் அதுல போக வேண்டாம், நான் ஒரு இதுல போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கூலி படத்தின் பிரிவியூ ஷோ விஐபி ஷோக்கே போகாம இந்த ஷோவுக்கு நான் வந்திருக்கேன்னா வாழ்க்கை ஒண்ணுதான், மத்தவங்களை வாழ்ந்துட்டே இருக்கும், மத்த மேல வந்துட்டே இருக்கும், பாத்திர வச்சுட்டே இருக்கும். அப்ப நான் ஆயிடுச்சு, தாத்தா ஆயிடுச்சு. அப்போ பிள்ளைங்க வளர்ச்சியை பார்த்தா ஆசைப்படணும். என்ன மாதிரி கொடுத்து வச்ச அப்பா அம்மா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஏன்னா நானும் எல்லா விஷயத்துலயும் எப்படி ஆர்வமா இருக்கணும், அதே மாதிரி ஆர்வமா இருக்குது என் பிள்ளைங்க. வெங்கட் பிரபு நல்லா பாடுவான், அருமையா பாடுவான். அதே மாதிரி பிரேம்ஜி அவன் வாயாடியோ எப்படி வாயாடி அப்படியே அவனை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு. நானும் காட்டுவான், போட்டோ காட்டுவான், நல்லா இருக்கு போட்டோ அப்படின்னா அவங்க இவனோட கேரக்டர் வெளியில நடிக்கிறது எப்படி நடிக்கிறான், நடிச்சுட்டு குடிச்சிட்டு போட்டோ எடுக்கும்போது இப்படித்தான் நினைப்பான். அப்ப போட்டோ பாக்குறவங்க இது யூடியூப்ல வந்துருது, வந்தோடனே தண்ணி அடிப்பாரு அப்படி இல்ல, போயிட்டு வந்துட்டு வீட்டுல படுத்துறோம், பேசுறோம், என்ன கொஞ்சம் பயம், என்ன கேட்டா கொஞ்சம் பயப்படும், போய் படுத்துறோம். அது பிள்ளைங்களுக்கு இருக்கிறது, நம்ம அனுமதிக்கிறோம். எனக்கு தான் தண்ணி அடிக்கிற பழக்கெல்லாம் மற்ற கெட்ட பழக்கமே இல்லாம நான் இருக்கேன்னா அவங்களும் அப்படி இருக்கலாம் நான் நினைக்கலாமா, அவங்க இஷ்டத்தை அவங்க வாழணும்னு சொல்லுவாங்க. என்னுடைய அவங்க பட்டு திருந்தணும், ஒவ்வொருத்தரும் அவங்க பட்டுட்டு அவங்க இப்ப சுத்தமா அருமையா அந்த ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கான். கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். சந்தோஷம் கிடைக்கிறது தாங்கல கஷ்டம். எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க பிள்ளைகள் எல்லாம் திட்டிட்டு இருப்பீங்க. ஏடா சொன்னதை பண்ண மாட்டேன், ஹோம்ஒர்க் பண்றதுல இது சுத்திட்டே இருக்கிற வளர்ந்த பிள்ளைகள் நீங்க திட்டிட்டு தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, போய் நைட் லேட்டா வர்றது, என்னது இது தவிர வேற டைலாக் எந்த வீட்லயாவது இதேதான் இருக்குது. ஆக அவங்களா வாழ விடுங்க, அவங்களா வரட்டும், பட்டு தெரியட்டும். அவங்களுக்கு எய்மை நீங்க ஏற்படுத்துங்க. எங்க அம்மா சொல்லதான் எங்களுக்கு மியூசிக் வந்தது. எப்பா ஒரு பாட்டு போடுவோம், ஒரு பாட்டு போட்டோம்னா அது அம்மா கேட்பாங்க, நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, கேட்காத மாதிரி இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, பாடுப்பா. அப்ப எங்களுக்கு புதுசு புதுசா உருவாக்கணும்னு ஆசை வந்ததுனாலதான் நாங்க புதிய புதிய பாடல்களை உருவாக்கணும். இப்படிதான் நடந்தது எங்களுடைய வளர்ச்சி. அதே மாதிரி உங்க குழந்தைகளை நீங்க வளர்க்கும் போதும் அதே மாதிரிதான் வளர்க்கணும். இவ்வளவுலாம் பேசினா படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு படத்தை பத்தி கதை தெரியாது. சரி, ஒரு ஆளா இருக்காங்க கூப்பிட்டு சார் இருக்காரு, அவரை பத்தி சொல்லல. முதல்ல அண்ணா இளையராஜா வேற படங்களுக்கு பார்க்க வர மாட்டார், எந்த படங்களையும் ப்ரிவியூ ஷோ பார்க்க வர மாட்டார். எங்களுக்கு ப்ரிவியூ ஷோ எல்லா படமும் கூப்பிடுவாங்க, எங்களை தான் சொல்லுவாங்க சார் ப்ரிவியூ ஷோ வந்துருக்காங்க. மேனா தியேட்டர்ல ஏவிஎம் ராஜேஸ்வரி இருக்கு, அது பக்கத்துல மேனா தியேட்டரும் உள்ள அவங்க ஷோ போட்டிருந்தாங்க. நான் அண்ணாட்டு சொல்றேன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட்ல எடுத்துருக்காங்கன்னா விஜயகாந்த் படம், நீ பார்க்கணும், வான போடலாம்னா நான் தான் வரது இல்லைடா, நீ வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வரோம். ஞாபகம் அவங்களுக்கு நாங்கெல்லாம் பார்த்தோன்னே அதுல கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா பார்த்தா படம் பிரம்மாண்டமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. இவங்க என்ன புத்திசாலித்தனமான வேலை பண்ணாங்கன்னா ஃபைட்ல மியூசிக் போடல, வெறும் அந்த சத்தம் அந்த ஒரிஜினல் சவுண்ட்ல விட்டாங்க.
நல்லா இருக்கு. நான் பார்த்தேன் ஃபைட்டுக்கு மியூசிக் இல்லாமல் நல்லா இருக்குன்னா, அதற்கு அப்புறம் தான் இளையராஜா அவர்கள் ஃபைட்டுக்கு மியூசிக் போடுறதில்லை. இது அது அவங்க படத்துல கிடைச்ச பாடம் இதுவரையும் யார்ட்டையும் நான் சொல்லலை. இது இவரை பார்த்தோன்னா அது வேற சொல்றது வழியில. அவர் இயக்கிய படத்துல நான் பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இப்பதான் கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு கூட்டு ஒரு பாட்டு எழுதுவது சார். அந்த மாதிரி அவங்களும் மிகப்பெரிய மிகப்பெரிய இயக்குனர். பிரம்மாண்டத்துக்கு ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். பிரம்மாண்டமான படங்களை ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். அவங்கள பார்த்தா பல பேர் பிரம்மாண்டமா எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அடக்கமா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க அடங்கிய இப்போ விட்டாலும் அவர் இஷ்டத்துக்கு எனக்கு வாழ்க்கையில் லட்சிய படம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, நான் மட்டும் பெரிய பைனான்சரா இருந்தா சொன்னா உங்களை வச்சு படம் எடுப்பேன். ஏன்னா அவ்வளவு சிந்தனை இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேலை செய்ய இப்படி பண்ணிருக்கேன், இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்க, நம்மள அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டம் ஆல்ரெடி காட்டிட்டாங்க. அப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். அது அண்ணா வந்து மியூசிக் போடல. நான் வந்து அண்ணன் மியூசிக் போட வைக்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து கரகாட்டக்காரன் எடுக்கும்போது வாசிச்சிருப்பாங்க ஃபைட்டர், நீ நிறுத்தாரா வாசிக்கா, நான் போட்டதில்ல ஆகணும். அது மாதிரி வாசிக்கிறேன் சார். நான் பார்த்தியா நான் ஃபைட்டுக்கு மியூசிக் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணனோட அந்த மாதிரி விளையாட்டு தரம் நான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணனோட விளையாட்டு தரம் தான். மற்றவங்க எப்படி பேசினாலும் நான் ஏதாவது ரெண்டு தப்போ ஏன்டா என்னை போட்டு இப்படி சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இதே மாதிரி வளர்ந்து பாருங்க. மைக் இருக்கு, என்னால முடிக்க முடியுதா? வாயை திறந்தா அதுதான் இதுதான் வழி, வேற ஒன்றும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த சிவராம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 சாங்க வந்து டியூன் சொல்லி நான் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டை கூட சேர்க்கல இல்ல, இது அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுறோம். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல டியூன் தான், நல்ல டியூனுக்கு நல்ல பாட்டு எழுதி நல்லா பாட்டுருக்கான். அவன் மியூசிக் பண்ணுவாங்கிறது இவர் படம் தான் பண்ணிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியாது. இவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, எப்படி இவர் வந்து இவர் பழக்கம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் சொன்னாரு. அந்த மாதிரி சேர்ந்தது யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் யார் கூட சேராம இருக்கணுங்கிற வருதோ அது போயிடும். அதுக்கப்புறம் யார் கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும். கரெக்டா? இது சொல்ல முடியாது, வாழ்க்கையில ஒண்ணு சொல்ல முடியாது. அண்ணன் தான் எனக்கு சண்டை வந்தது, நான் சில நேரத்தில் ஓப்பனா திட்டிடுவேன். அதனால வந்து என்னை விட்டுட்டாரு. 10 வருஷமா பேசுறது இல்லை. நான் ஒரு பாட்டு எழுதுறது இல்லை. அந்த நேரத்துலதான் வைரமுத்து இடத்த பிடிச்சிட்டாரு. இல்ல நிஜம்தான். நான் வைரமுத்து வந்தோடனே எனக்கு சந்தர்ப்பங்கள் குறைய ஆரம்பிச்சது. இது வரைக்கும் என்னோட புத்தகம் ஒண்ணு ஜனவரியில் வெளியாகுது, ஹிந்து பத்திரிகையில வெளியிடுவாங்க. என்னுடைய பாடல்கள் மட்டும், திரைப்பட பாடல்கள் மட்டும் இது வரைக்கும் என் கையில கிடைச்சிருக்கிறது 1200 பாட்டு கிடைச்சிருக்கு. ஒன்லி இளையராஜா. இந்த வைரமுத்து வரலன்னா எனக்கு எவ்வளவு பாட்டு கிடைச்சிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்ல விஷயம். புதியவர்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க நான் வந்ததின் பின்னால் தான் அவருக்கு முகவரி தெரிய ஆரம்பிச்சதுன்னு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்ப நான் அண்ணனுக்குள்ள மனசுல போயிருக்கோம். எனக்கே அது புதுசு. நம்ம போய் காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இந்த பேசி தர்றான்னா அவன் பாட்டு எதுவும் உனக்கு புரியல, அதுக்கு தான் சொல்றேன் பாக்கன்னு விட்டுட்டார். அது அவருக்கே தெரிய வருவதுதான் காரணம். அதாவது பல இடங்கள் போய் இன்னைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கார் என்றால் என்னுடைய பாடல்கள் என்றால் அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு. இது 3 நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு. இது அண்ணன் இது வரைக்கும் அவர் மாதிரி சொன்னது. நான் ஓட்டவாய், நான் சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு மனசுல நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க. ஏன் வைரமுத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்க. போட்டோ இதை எடுக்கிறவங்க வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க, அதுல வரும். ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுறது. இன்னைக்கு ராமரை பத்தி பேசிருக்காரு, அன்னைக்கு ஆண்டாளை பத்தி பேசினாரு. எல்லாம் மாற்று கருத்தா பேசினாதான் பாப்புலர் ஆக முடியும்னு ஒரு எம்ஆர் ராதா பேசினாரு. கரெக்டா பேசினாரு. எம்ஆர் ராதா பேசுறது அவ்வளவு நியாயமா இருக்கும். இப்ப இவர் வந்து இவருடைய கேரக்டர் பேரு அது என்ன நம்ம ஒன்று சொல்ல முடியல. அது அந்த மாதிரி இயல்புல யாரும் இல்லை. கண்ணதாசன் அப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. நான் சென்ற போது அப்படிதான் பேசுறப்ப அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் பேசல கண்ணதாசன். இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ளதாலும் அடக்கிக்கிட்டு மென்மையா பேசுறதுதான் கவிஞர்களுடைய பண்பாடு. நான் வைரமுத்தை பத்தி திட்டல. எது நான் பல பேருக்கு வந்து இளையராஜா வைரமுத்து ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் தன்னைத்தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவை அடையாளம் தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அடையாளம் எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அந்த கேள்வி ஒன்று தேடுது.
ஹம்மிங்க்கு அடையாளம் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் சென்டிமெண்ட். எல்லாருக்கும் இருக்கிறோம். என்ன முதல்ல மியூசிக் பண்ண வரோம். அப்போ வந்து அன்னக்கிளி அப்படின்னா நோட்ஸ் மேல போய் கீழே இறங்கிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறோம். அது என்னவா கீழே இருந்து மேல போய் அங்க நின்றுட்டாங்கிறதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். இப்படிதான் அண்ணன் நாம தான் உட்காந்து கம்பஸ் பண்ணோம். பக்கத்துல இருக்கலாம் அண்ணன் ஒன்னு நானே கேட்டு வாங்குவேன். நான் சொல்ல அண்ணன் கொடுக்கலாம் அண்ணா இன்னொன்னு நல்லா இருந்தா அப்படி எடுத்துக்குவாரு. அப்போ நீங்க சிந்திக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து உயர்வாக போவதற்கான சிந்தனை அந்த திங்க் பண்றவங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் இறங்கல மேல வந்துட்டேன்னு சொல்றதுக்காக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார்போட நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அவரை நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கு. பப்ளு சார் அதே மாதிரி நிறையா அவர் கூட நடிச்சிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. சாரோட பாடல்கள் ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். கமாண்டோவில் ஒரு காதல் கதை, அதுதான் படத்தோட பேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ அவருக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அதோட கதைக்களம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சென்டிமெண்ட்டான சீன் இருக்குது. அதில் உள்ள விஷயங்கள் வந்து எனக்கெல்லாம் உண்மையாலுமே தெரியாது. நடிக்கும்போது ஒவ்வொரு டைலாக்கை சொல்லும்போது அதோட புரிதல் இருந்தது. அந்த கதையோட ஐயோ இப்படிலாம் நடந்திருக்குதா அங்கே, நம்ம அங்கே போய் பார்த்தது கிடையாது. அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருக்குது. சாரோட பையனும் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பிரபாத் மலையெல்லாம் போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமராமேன் சார் நன்றி சார். நான் வேறு படத்துக்கு போனாலும் எனக்கு நல்லாவே காமிக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தோடு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான கதை. காதல் கதைன்னு மட்டும் இல்லை, அதில் உள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் வந்து திரைப்படத்தில் பார்க்கணும், வெண்திரையில் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். விழாநாயகன் அமரன் ஐயா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வராருன்னு தெரிஞ்சோடனே நமக்கு எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா பக்கத்தில் உட்காந்து ஐயா நான் உங்கள் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் ஞாபகம் இருக்கா கும்பகரை தமிழெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு அதான் மறக்க முடியுமா நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ அவரு என்ன ஞாபகத்தில். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு ஐயா நீங்கள் என்னை ஞாபகம் வச்சிருக்கிறது. அரவிந்த் சார் வந்து அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறது வாழ்க்கையை தெரியல. கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னடா பண்ண போகிறோம் அப்படின்போது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஒரு சீரியல் கதை சொன்னார். ஒருத்தர் வந்து அவர் சாமியாராக மாறுறாரு. ஆனால் அந்த சாமியாரை மாறும்போது அந்த காட்சியெல்லாம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு காட்சி சொன்னாங்க. அம்மாவை பார்க்க மாட்டேன்ட்டார். ஏன் அப்படின்னா யார் சொன்னாலும் மனசு மாறாத அந்த பையன் வந்து அம்மா வந்து வேண்டாண்டா நீ சாமியாரை போகாத அப்படின்னு சொன்னால் மனசு மாறிடும் அப்படிங்கிற ஒரு அந்த நிகழ்ச்சி மனசுக்குள்ள அப்படி அந்த சீன் இன்னும் இருக்குது. அது நாங்கள் பண்ணலை. பட் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதிக மனசில் என்ன இருக்குது சார். அண்ட் ஸோ உங்களை வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். நம்ம நிறைய சேவ் பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏஞ்சல் வந்து படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ ஷி ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபியூச்சர். அண்ட் அன்பு சார் வந்து என் ஃபோனில் அவர் பேர் சிங்கம் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம்ல ஒரு பெரிய ஆஃபீஸர், அதாவது டாப் லெவல் வரைக்கும் போனார். ஓகே, நான் என்ன பண்ணேன், ஃபாரின் போகும்போதுலாம் சிங்கம் ஏர்போர்ட்டில் இருக்கீங்களா? இல்லைங்க நான் இன்னைக்கு டியூட்டி இல்லைங்க, நான் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தோம் இல்லைங்க அப்படின்னாரு. அப்படியா சரி, அவர் அர்த்தம் ஃபோன் பண்ணி சிங்கம் இன்னைக்கு இருக்கேன் வாங்க வாங்க வாங்க. நம்ம அது ஏர்போர்ட்டுக்கு நம்ம 2 மணி நேரம் முன்னாடி போனோம். நான் 4 மணி நேரம் முன்னாடி போனேன். ஏன் அப்படின்னா போன கம்பெனி நான் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ராஜா மரியாதை உள்ள போய் அப்படி உட்காந்துட்டு அவர் ஆஃபீஸில் குறைஞ்சது ஒரு 5 கதை இப்போ ஏறுங்க கேளுங்க அப்படின்னு ஒரு கதை நிறைய சொல்றாரு.
ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஆக்சுவலாக ஒரு படம் கூட பண்ணி அதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கும். அப்புறம் அது அப்படியே போச்சு அது. ஸோ அதனால் அவர் வந்து அன்பு சார் நீங்கள் வரணும் அப்படின்னு. இல்லை சார் ஆக்சுவலாக இப்போ தான் ப்ரொமோஷன் வந்துருக்கு, நமக்கு வந்து ஆல் இண்டியா லெவல் அப்படியே போயிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு உள்ள ஒரு சின்ன வருத்தம். எனக்கா ஒரு நாள் ஒன்று பண்ணுவோம், சார் உங்கள் கதையெல்லாம் எனக்கு கொடுங்க, நானாக அதை எடுத்து தொலைவேன் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் வந்து வாலண்டியர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இப்போ நான் படம் பண்ண போகிறேன் சார். ஸோ வெல்கம் சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. 50 வருஷம் சினிமாவில் போராடி முட்டி தேய்ச்சி இனிமேல் நம்ம அப்பா தாத்தா தான் அப்படின்னு ஒரு எட்ஜுக்கு போய் நிற்கும் போது அனிமல் ஒரு படம் வந்து என் வாழ்க்கையை மாற்றி விட்டு இப்போ நான் ஒரு 28 படம் பண்ணுறேன். தமிழில் 8 படம், தெலுங்கில் ஒரு 22-23 படம் பண்ணுறேன், 5 வெப் சீரிஸ் பண்ணுறேன். மாதத்தில் 30 நாள் பத்த மாட்டேங்குது. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷம் வந்து இதுக்கு தான் நான் இயங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு என்ன அப்படின்னா தமிழில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் ஒரு சீனியாக நான் இருக்கணும், போஸ்டர் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. இந்த படம் வந்து அன்பு சார் வந்து ஒரு குறுகிய காலத்தில் நிறைய போராட்டத்தோட நிறைய அழகான ஆர்டிஸ்ட்டை வச்சு முடிச்சிருக்காரு. டப்பிங் பேசியிருக்கேன். டப்பிங் பேசுகிற வரைக்கும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தது படம் எப்படி வந்திருக்குன்னு. சாங்ஸ் ரொம்ப உண்மையாக இருக்குது, கிளாஸியாக பண்ணியிருக்காரு. நான் இந்த படம் ஒரு போராட்டம் தான். இது வெற்றிப்படிய மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட வீட்டில் வந்து ஒரு பெரிய மூத்த சகோதரராக தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட சகோதரர்கள் 2 பேர், வி இங்கர்சார்னு ஒருத்தர், வி அன்பழகன் ஒருத்தர். 2 பேருமே இவரோட ரொம்ப ஐக்கியமானவங்க. அமர் சாரும் இளையராஜா சார் கூடயும் அவங்க இருந்திருக்காங்க. நான் இவரோட பழகும்போது எப்போவுமே எங்கள் அண்ணனை பற்றியே பேசிட்டு இருப்பார். இவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் உடனே அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிடுவேன். இவரோட மூத்த சகோதரர் பாவலர் வரதராஜன் அவர்களின் புதல்வன் வி சிவராமன் அவர்களும் எனக்கு ஒரு 25 வருஷம் நண்பர். நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்னதாக ஒரு படம் பண்ணணும், அப்படி சின்னதாக ஒரு எக்கனாமிக்கலாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சிவராமனை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து அப்போ அமர் சார் தான் சாங் எழுதணும்னு சொல்லி 2 சாங் எழுதினேன். படமும் பாதி வரைக்கும் போச்சு, அப்புறம் அதை ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் படம் 18 வருஷமாக ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்ச ஒரு கரு வந்து ஒரு அமெரிக்கா ஈரான் வாரில் நடந்த ஒரு லவர்ஸோட ஸ்டோரி வந்து ஒரு சின்ன பிட்டு படித்தேன். அது வந்து ஒரு 18 வருஷமாக எனக்குள்ள தீப்பந்து மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. சரி, அதை சின்னதாக பண்ணணும், ஆனால் பெருசாக பண்ண முடியாது, பட்ஜெட்டில் பண்ணணும், அதனால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை உருவாக்கி போயிட்டே இருந்தேன். எனக்கு இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, அமர் சாரோட அண்ணார் இசைஞானி இளையராஜா அவருடைய புதல்வன் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து பின்னணி இசை அமைச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. ஒரு பியூட்டி என்னன்னா, எனக்கு வந்து அவரோட பெரிய அண்ணனோட சன் வந்து சாங் எழுதியிருக்காரு, இன்னொரு அண்ணனோட இது வந்து பின்னணி இசை அமைச்சிருக்காரு, சார் இங்கே வந்து வார்த்தை வந்திருக்காரு. இவரோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை. அது ஒரு எனக்கு பெரிய ஒரு விஷயம். அடுத்து எனக்கு மிக நீண்ட நண்பர் திரு பப்ளு அவர்கள். ஒரு 25 வருஷம் நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டு. அவர் ஒரு படம் வெளியே வந்தது, நாங்கள் 2 பேரும் நடித்த படம். அதுக்கப்புறம் வேற ஒரு படம் பண்ணோம், அது வரல. இப்போ இவர் 25 வருஷமாக இவரோட நான் பண்ணால் இவரை மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது பாம்பே போயிருந்தேன் ஹீரோயினை செலக்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு கிடைச்சது வந்து ஏஞ்சல் அவங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெரியாட்டினாலும் அழகாக தமிழ் கற்றுக்கிட்டு அதை பேசி படித்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை ஜானகி அம்மா எனக்கு கிடைச்ச இன்னொரு கிஃப்ட்டு. அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சீன்னாலும் சார் சொன்ன மாதிரி ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் எடுத்து பதம் பார்க்க முடியும், ஆனால் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து
ஸ்ரீதேவி மேடம் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க உஷா இவங்களும் ஒரு பிரின்சிபல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அமைதியாக நிஷான்ட்டு, அவங்களும் ஒரு செகண்ட் லீடு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க இன்னொரு சௌமியான்ட்டு அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட உடன்பரவா சகோதரர் துரைபாண்டியன், சக்தி இவங்கெல்லாம் நடிப்பில் மிரட்டியிருக்காங்க. இங்கே யாஷா, பூரணி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் படத்துக்கு ரொம்ப பேக் பண்ணால் எனக்கு கூடிய இருக்கிற ஜெயக்குமார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். வில்லியம் சார் அவர் ரொம்ப அப்பப்போ கச்சமச்சாலும் இருக்கும், ஆனால் வந்து இப்போ ரொம்ப அழகான ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் ஃபைட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் கோல்டன் கோபால் சார் வந்து ஒரு 2-3 நாள் ட்ரைனிங் கொடுத்து அதை ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நான் வந்து என்னோட இன்னொரு படத்தில் வந்து ஒரு டயானான டான்ஸ் மாஸ்டர் அறிமுகப்படுத்திருக்கேன். ஒரு சாங் தான் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அவங்களோட இது பிடிச்சிருந்ததுனால நான் படத்தோட மொத்த சாங்கியம் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் குழுமணாலி, கோவா இங்கெல்லாம் போய் ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட என்னுடைய சன்னு ஆகாஷ், அப்புறம் அப்புறம் அவருடைய நண்பர்கள்லாம் நண்பர்களாகவே நடிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் சிரஞ்சீவி, அவர் ஆலினால் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து ப்ரொஃபஸர் ரவி, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், இவர் வந்து இவர்கிட்ட நான் படித்தேன். ஆனால் இவருக்குள்ள ஒரு நடிப்பது ஆக இருந்துகிட்டே இருந்தது. கூப்பிட்டு இவரையும் நடிக்க வச்சேன், ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வெளியிட வந்திருக்க என்னோட கலை குடும்பத்துக்கும் சரி, என்னோட வீட்டுக்கும் சரி, எங்கள் ஃபேமிலிக்கும் இருக்கிற இன்னொரு சகோதரர் கங்கை நாராயணன் சார் அவங்க பேச மாட்டேங்கிறேன். வணக்கம், என்னோட நேம் நிஷா. நான் மூவியில் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மூவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மூவியில் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டயானா, டான்ஸ் மாஸ்டர். நம்ம அன்பரசு சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த ஃபீல்டுக்கு இன்னைக்கு வரணும். ஏன்னா நல்ல டேலண்ட் பர்சன்ட், உழைப்பாளியை கண்டுபிடிச்சி சான்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு வந்து ஃபஸ்ட் சொல்லும்போது ஒரு சாங் தான் சொன்னார், நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர், நீங்கள் நல்லா பண்ணியா நெக்ஸ்ட் எல்லா சாங் நீங்கள் பண்ணுங்கனாரு. அதே மாதிரி 4 சாங் எனக்கு கொடுத்தாரு. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது, நோ நத்திங். நான் என்ன சொல்லணும் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சாங் நல்லா வந்திருக்கு. சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ஹேமந்த் சார், உங்களை நான் பார்க்கவே இல்லை சின்ன வயசுலேருந்து, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்த பார்க்கும்போது. எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரமாக பேச சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் வில்லியம்ஸ் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பப்ளு சார், ஹீரோயின் கங்கைபுரன் சார், ஜானகி அம்மா, ரவீந்திராய் சார், சாரோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஸ்ரீதேவி மேம், எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டோரி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சினிமா, உலக சினிமாவில் வந்துச்சான்னு தெரியல, பட் இந்தியன் சினிமாவில் வராத ஒரு கதைக்கரு எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி. சார் எப்படிதான் அந்த கருவை பிடிச்சாங்கன்னு தெரியல, யாருக்குமே கிடைக்காத ஒரு கரு. ஆக்சுவலாக இராணுவத்தில் இருக்கிற ஒரு விஷயம், அது இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்குமே அது தெரியுமான்றது தெரியல. ஸோ அதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரசித்து எடுத்தோம். நல்ல பேக்ராஃப்ட்லாம் நல்லா அருமையாக கொடுத்தாங்க சார். நல்ல ஃபோட்டோகிராஃபி நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ரீ ரெக்கார்டிங் சும்மா கொஞ்ச நேரம் போய் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆயிடுச்சு. அப்படி ஒரு ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா கோபால் மாஸ்டர், ஸ்டன் மாஸ்டர் இடியாக இறங்கியிருக்காரு. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் டயானா, எல்லா சாங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேக்கப் மேன் நம்ம தினேஷ் தம்பி, நாகமணி,
ஹேர்ட்ரெஸ் சார் எல்லாம் வந்து நாங்களாம் வந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு ஏதோ ஷூட்டிங் போகணுன்ற மாதிரி இல்லை, அது மாதிரி ஜானகி அம்மாலாம் வந்து மிரட்டி விட்டாங்க எங்களை, கேமராலே அழுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அது மாதிரி துரைபாண்டியன் சார் ரொம்ப அருமையாக பண்ணிதாரு, சக்தி சார், ஸோ பிஆர்ஓ சார், கோவிந்தராஜ் சார், எங்களெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே வெளியே ஃபுல்லாக பறக்க விட்டீங்க, ரொம்ப நன்றி சார். அப்புறம் அந்த படத்தில் வந்து பில்லர்னு பார்த்தா நம்ம ஜெயக்குமார் சார், அவர்தான் கோ டைரக்டர். அதுக்கப்புறம் வெற்றி சார் வந்து அவர் வேற லெவல். அப்புறம் வந்து புவனேஷ்ன்ற ஒரு தம்பி எடிட்டிங் பண்ணியிருக்காப்புல, திரைப்பட கல்லூரி மாணவர், நல்லா பண்ணியிருக்காரு. வேற யாரும் மிஸ் பண்ணன்னு தெரியல. ஸோ இந்த படத்தில் எல்லாருமே வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, நடிச்சவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டோபர் சார் ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, பேரரசு சார் ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர், ஒரு செலிபிரிட்டியாக வருவார், வந்து பேசுகிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விஷயமும் இதில் இருக்கும். அடிதடி, காதல் சார் அதில் அடிதடிலாம் மிரட்டி வச்சிருக்காரு. அடிதடியிலேருந்து காதல், சாங்ஸ்லாம் சூப்பர் சாங்ஸ். சிவராமன் சார் அவர் பார்த்தீங்கன்னா ஐயா பாவலர் ஐயாவோட சன்னு, அவர் எனக்கு அவர் ஒரு நண்பர்னு சொல்லலாம். அவர்கிட்ட நல்லா பழகியிருக்கேன். அவர்கிட்ட இருந்து இப்படி சாங் வந்திருக்குன்னும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு சாங் எல்லா தரப்பினருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாங். ஸோ இந்த படம் அருமையாக வந்திருக்கு. நிஷா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பூரணி, யாஷு எல்லாரும் ஒரு இருக்காங்களா, நல்லா பண்ணியிருக்காங்க. மேனேஜர் சார் எல்லாருக்கும் நன்றி. ஸ்டாலின் ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. திரைப்படத்தில் நானும் ஒரு சிறு வேடம் ஏற்று நடித்திருக்கின்றேன். அந்த முறையில் சில வார்த்தைகளை உங்களுடன் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இதில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கதைக்களம் அமைத்திருப்பதை பற்றி சொல்வதா, கதையில் ஒரு நுட்பமான விஷயத்தை வைத்திருக்கின்றாரே அதை பற்றி சொல்வதா, இதனை இயக்கி மிக மிக சிறப்பாக இயக்கி இருக்கின்றாரே அதை சொல்வதா, அதிலே கதாநாயகன் என்ற ஒரு பொறுப்பில் நின்று கொண்டு அந்த கதாநாயகனுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அதில் செய்திருக்கின்றாரே அதை சொல்வதா, எதை சொல்வது என்று தெரியவில்லை. ஆக மொத்தம் இந்த திரைப்படம் ஒரு அற்புதமான ஒரு மென்மையான காதலை தழுவி வந்து கொண்டிருக்கின்றது. இது வெகு விரைவில் வெள்ளித்திரைக்கு வந்துவிடும். இந்த திரைப்படம் விஸ்வரூப வெற்றி பெற எல்லாம் வல்ல இறை சக்தியை வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். அண்ட் வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மிக வணக்கங்கள். எனக்கு நிறைய பேசி பெருசாக பழக்கம் இல்லை. Very, very thankful to director, producer and the hero, Mr. Anbarasan sir. Special thanks to Gangai Amran sir for gracing this occasion. Angel, my daughter in this movie. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. I am very proud to be a part of this team. எனக்கு full support கொடுத்த ஜானகி அம்மா. She is my co-artist. அவங்க ஹீரோக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. Very sweet lady. ஸோ இந்த படத்தில் இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி a part of this team. Thank you and special mention to the cameraman, Mr. Philip. Thank you. Thanks a lot and best wishes to the success of the film. விழாவின் நாயகனை விட்டிருக்கும் அருமை அண்ணன் அமரண்ணன் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும், விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் இந்த படத்தின் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் இந்த படத்துல ஒரே ஒரு காட்சி நடிச்சிருக்கேன். ஒரே ஒரு காட்சி தான். அதாவது ஆமா, பானை சோத்தை நசுக்கி பார்க்க முடியாது, ஒரு சோறை எடுத்து நசுக்கி பார்ப்போம். ஆனா அந்த ஒரு காட்சியிலே நான் உண்மையிலே சொல்றேன், எந்த அளவுக்கு இவர் டீப்பா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்காருன்னு கொண்டுட்டு வந்து கொடுத்த புக்ஸ் எல்லாமே
அது ஏதோ இந்த மலைவாழ் மக்களை பற்றி ஏதோ ஆராய்ச்சி பண்ண போகும் அந்த பொண்ணு. நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்களுக்கு டிக் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான் எனக்கு. அதில் கொடுக்குற மேட்டர்லாம் சொல்லி அதை இப்படி தானே நீங்கள் பேசணும், இப்படி தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டேன், சார் இவ்வளோ டீட்டெயில் எங்கே சார் பிடிச்சிங்க, உங்களுக்கு இந்த லைனுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா சினிமாவுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்லை, என் கலை தாகம் தான் அவரை வந்து சினிமாவில் இழுத்து கொண்டு வந்து விட்டுருக்கு. அவர் நினைச்சிருந்தா எங்கெங்கயோ போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதர். பட் சினிமா மேல உள்ள பாசம், அன்புனால வந்திருக்காரு. அந்த அளவு டீப்பா அனலைஸ் பண்ணி அந்த சீனே பண்ணியிருக்காருன்னா நிச்சயமா இந்த படத்தை அவர் எந்த அளவு அனலைஸ் பண்ணி பண்ணியிருப்பாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ வந்து சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம், பாகிஸ்தானோட ஒரு சண்டையை பார்த்தோம். ஒரு கமாண்டோன்றவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள், அவர் எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுவார். அவருக்குள்ளேயும் கமாண்டோட நம்ம பார்த்தோன்னா ஒரு பயமாக தானே நினைக்கிறோம், அவருக்குள்ளேயும் ஒரு சாஃப்டான ஒரு இதே இருக்குங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, எல்லாமே அவர் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவர் தான், காஸ்டியூமரு அவர் தான். அவருக்கு தெரியும் காஸ்டியூம் மாற்றிட்டு இந்த சீனுக்கு இல்லை, இது எந்த சீன் எந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு வர, அது மாதிரி டப்பிங்னா அவர் தான் உட்காந்துருப்பார், எடிட்டிங்னா அவர் தான் இருப்பார். அது எதுக்காக சொல்றேன்னா, அந்த கலை மேல் உள்ள பாசம், சினிமா மேல் உள்ள தாகம், எத்தனை வருஷத்துக்கு கனவு அவருக்கு. இது நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும். உங்க எல்லாருடைய வேண்டுதலும் ஆசிகளும் இந்த படத்துக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு, இந்த படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை அன்பு சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். For this movie, this was my first Tamil movie. And I could not have asked for a better group of people to work with. Everyone has been so supporting since day one. Considering that I don't understand Tamil and I don't understand, like I don't know how to speak in Tamil, they've properly trained me, taught Tamil, and now I can actually understand Tamil. It has the hard work of a lot of people that went into making this movie, and I hope you guys like it and the hard work of so many people pays off. Thank you.